ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு வாசிப்போம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28 இருந்து 37 வரையும் வாசிக்க கேட்க போறோம். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரேத்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பலனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஓகே, இங்க நாங்கள் இன்றைக்கு ஒரு சின்ன தலையங்கம் எடுத்துக்கொள்வோம். காயத்தை ஆற்றுங்கள். சரியா? காயத்தை ஆற்றுங்கள். அநேகருக்கு சரீரத்தில் காயம் வர்றதுண்டு, சிலருக்கு மனதில் இருதயத்தில் காயம் வர்றது இருக்குது. சரியா? சரீரத்தில் இருக்கிற காயத்தை மக்களால் காண முடியும், ஆனால் இருதயத்தில் இருக்கிற காயத்தை யாரால காண முடியும்? எப்படி தெரியும்? 2 கேள்வி வைக்கிறேன். இருதயத்தில் இருக்கிற காயத்தை யார் அறிவார் என்றால் தேவன் அறிவார். ஆனா இருதயத்தில் இருக்கிற காயத்தை எப்படி கண்டுகொள்ளலாம் என்றால் அவர்களுடைய முகம் காட்டி கொடுக்கும். சரியா? சிலருக்கு முகம் காட்டி கொடுக்கும், சிலருக்கு முகம் காட்டி கொடுக்காது. சரியா? அகத்தின் அழகு முகத்துல தெரியும் என்று பழமொழி சொல்லுகிறாங்க. சரி, ஓகே. சிலருக்கு அது கண்டுபிடிக்கலாது. சிலர் என்ன செய்வான்? டீ கடையில வேலை செய்யறவன் சிரிச்சு கொண்டுதான் டீயை என்ன செய்வான்? போடுவான். ஏன் தெரியுமா? அழுது கொண்டு போட இயலாது. ஏனென்றா கஸ்டமர் என்ன செய்யாது, உள்ளுக்கு வர முடியாது. அவன் அழுது கொண்டு போட்டா அவன் திரும்பி போயிடுவான். அதனால என்ன செய்யணும்? பிரசங்கியார் மூமெண்ட் பிரசங்கம் பண்ண முடியாது, கொஞ்சம் சிரிச்சு கொண்டுதான் பண்ண முடியும். அதே போல இருதயத்துல இருக்கிற காயத்தை முழுவதை தேவன் மட்டுமே என்ன செய்வார்? பார்ப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறார்? இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். சாமுவேலுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஆண்டவர். தாவீதை அபிஷேகம் பண்ண அனுப்பின போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்கிறாய்? முகத்தை பார்க்கிறாய், ஆனால் நானோ இருதயத்தை காண. அப்ப வேதத்தின் படி நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னவென்றால், என் இருதயத்தை காண்கின்றவரே என்னை குணமாக்கும் என்று நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அப்ப இருதயங்களை கவனிக்கிறவர், உற்று பார்க்கிறவர், இருதயத்தின் காயங்களை கட்டுகிறவர் ஆண்டவர். காயப்படையில போல. ஓகே, அப்ப இருதயத்தை காயம் கட்டுகிறவர் ஆண்டவராயிருக்கிறார். இங்க பாருங்க, இங்க ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. என்னவாம்? ஒரு 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 ஆசாரியன் என்ன செய்கிறார்? வருகிறார். ஏனென்றால் ஒரு கள்ளன் கையில் அகப்பட்டு ஒருவன் குற்றுயிராய் வழியில இருக்கிறார். ஒரு ஆசாரியன் என்ன செஞ்சானாம்? விலகி போனான். பிறகு அடுத்த ஆள் என்ன? லேவியன் வந்தும் விலகி போனான். ஏனென்றால் ஆசாரியன் போன வழியே லேவியனும் போகிறான். விலகி செல்லுகிறவர்கள் மத்தியில யார் காயங்கட்ட முடியும்? விலகி செல்லும் உலகத்தில ஐயோ போனா உத்திரவம், தொட்டா பிரச்சனை, தொட்டா அந்த பிரச்சனை எனக்கும் என்ன செஞ்சிடும்? வந்துடும் என்று என்கின்ற இந்த உலகத்தின் மத்தியில யார் அவர்களுடைய காயத்தை கட்ட அவர்கள் கிட்டே போவார்கள்? யார்?
அப்ப கவனிங்க, இங்க லேவியன் ஆசாரியர் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? கிட்ட போனா பிரச்சனை என்று சொல்லி விலகி போனார்கள். ஏன் விலகி போனார்கள் என்றால், வேதம் சொல்லுகிற அவர்களை கர்த்தர் பிரித்தெடுத்து வைத்திருந்தார் என்று. சரியா? அதனால அவங்க சேரக்கூடாது என்ற மனதிலே சட்டங்களை போட்டு வைத்திருந்தார்கள். இங்க யார் உதவி செய்வார்கள், யார் கிட்ட போவார்கள் என்று பார்த்தீங்களா இருந்தால், இங்கே ஒரு சமாரியன் தான் என்ன செய்கிறான்? நல்ல வடிவாக அழகாக வேதம் சொல்லுது. பொருங்க வாசிங்க, எனக்கு உதவி செய்யுங்க. பொருங்க வாசிங்க, பொருங்க. அதாவது 33 ஒவ்வொன்று ஒன்றா வாசிப்போமா? 33. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து, பாருங்க, அவனை கண்டு முதலாவது பார்க்கிறான். சரி, அவனும் பார்த்தான், இவனும் பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோன்றினது? லேவியனுக்கும் ஆசாரியனுக்கும் என்ன தோன்றினது? கண்ட உடனே விலகி போறதுக்குத்தான் அவங்க மனது வந்தது. ஆனா இங்க என்ன தோன்றினது? இந்த சமாரியனுக்கு என்ன வந்தது? மனதுருக்கம் வருகிறது. கண்ட உடனே மனதுருக்கம் வருது. ஏன் நீங்க நாய் மாதிரி போறீங்க? ஏன் கிட்ட போறீங்க திரும்ப திரும்ப? ஏன் நீங்க தானே சொன்னீங்க போமாட்டேன் என்று. ஹலோ, நீங்க தானே சொன்னீங்க போமாட்டேன்னு, திரும்பியும் போறீங்க. இன்னும் ஒருவருக்கு விளங்கல. கவனிங்க, அது என்ன செய்தாலும் அது இயற்கையாவே அது உருவாகும். ஒரு ஆள் நித்திர என்ன செய்தாலும் இயற்கையாவே அது வரும். அப்ப இங்க லேவியனும் ஆசாரியனும் லேவியனும் விலகி போற அந்த காலகட்டத்துல இங்க என்ன கவனிங்க, பிளீஸ், என்ன கவனிங்க, கேளுங்க. லேவியனும் ஆசாரியனும் விலகி போற அந்த சிச்சுவேஷன், அந்த காலம், சட்டம், அவங்க செய்தது எல்லாமே விலகி போகத்தக்கதாக இருக்கும். சரியா? ஆனா இங்க யாரு? சமாரியனை சாதாரணமா இஸ்ரவேலர்கள் எடுக்கிறது இல்ல. இவனுக்கு கதைக்க தெரியாது, பேச தெரியாது, இவன் என்ன சொல்றதே செய்ய மாட்டான், இப்படி ஒரு கணிப்பாகத்தான் வச்சிருக்கிற அந்த உலகம். ஆனா இஸ்ரவேலர்கள் கிட்டவே சேர்க்க மாட்டாங்க, கழிக்கப்பட்டவர்கள், நாய் என்று கூட பேசப்படுகிறவர்கள். சரியா? ஆனா அந்த மனிதன் தான் என்ன செய்கிறான்? அந்த மனிதனுக்குள்ளதான் என்ன இருந்தது? மனதுருக்கம் இருந்தது. மனதுருக்கம் யாருக்கு இருக்கு சொல்லுங்க பாப்போம். அவர் மனதுருகி குஷ்டரோகியை தொட்டார். குஷ்டரோகியை கண்டா இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஓடிடுவாங்க, தீட்டு தீட்டு. குஷ்டரோகியை கண்டால் அவர்கள் விலகி ஓடிடுவாங்க. குஷ்டரோகி பாளையத்துக்குள் வரும்போது அவங்க தலையை அப்படி இப்படி உதறி கொண்டு, நான் ஆபாசம் வருகிறேன்னு கத்திக்கொண்டு வரணும். எத்தனையோ மீட்டருக்கு அங்கெல்லாம் அவர் தொட்டால் ஒரு முட்டை கேஸ், அதை ஒன்றை தொட்டா கூட முழுவதும் கொட்ட வேணும். தொட்டால் தீட்டு. அப்படியான அந்த உலகத்துல இயேசு கையை வைத்தார். தீட்டை அகற்றுகிறவர் மனதுருகி கரத்தை வைத்தார் என்று வேதம் சொல்லுது. மனதுருக்கம் தான் மனிதனுடைய காயத்தை கட்டும். மனதுருக்கம் தான் அவனுடைய வேதனைகளை தீர்க்கும். அப்ப பாருங்க, இங்க என்ன பார்த்தோம்? மனதுருகி கண்டு, மனதுருகி மனதுருக்கம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன செய்வான்? கிட்ட போயிடுவான். இல்லைங்குதா? சீசர்கள் நாம் பெருசு நீ பெருசுன்னு சண்டை பிடிக்கிறாங்க. சரியா? வேதம் சொல்லுது, இயேசு அவர்களை கிட்ட வரவழைத்து, எப்பவும் கடினமாய் திமிராய் ஏதாவது ஒரு குழப்படி செஞ்சு கொண்டிருந்தால், ஏதோ ஒரு காரியமா இருந்தா, வியாதியா ஏதாவது இருந்தா, ஒன்றில் அவர்களை கிட்ட அழைக்கணும். இல்லாட்டி நாங்க என்ன செய்யணும்? கிட்ட போகணும். தூரத்துல வச்சு கதைச்சிங்களா இருந்தால் அவன் தூர உள்ள மனிதனாயிருப்பான், உங்களுக்கு பிறனாயிருப்பான், இல்ல உங்களுக்கு அந்நியனாயிருப்பான். எப்பவும் அதுதான் ஆளுக்கு கிட்ட போயிடணும். பிரச்சனையோ அவனுக்கு கிட்ட போயிடணும். இல்லாட்டி அவனை எப்படியாவது பிரச்சனைக்காரனை கிட்ட எடுக்கல. அது நாங்க தான் என்ன செய்யணும்? கிட்ட போகணும். எப்பவும் குடும்பமா இருந்தாலும், தனிநபரா இருந்தாலும், சபையா இருந்தாலும் கிட்ட சேருங்க. குடும்பமா இருந்தாலும்
உடனடியாக கிட்ட போய் பழகுங்க. அந்த கிட்ட போற சிச்சுவேஷன் சரியான கடினமாயிருக்கும், ஆனாலும் கிட்ட சேருங்க. அப்பதான் ஒன்றாய் நடப்பீர்கள், காயம் கட்டப்படும். சரியா? அப்ப மனதுருகி கிட்ட போய் கிட்ட வந்து அவன் காயங்களின் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து, கவனிச்சிங்களா? வார்த்து காயங்களை கட்டினான். காயங்கள் கட்டப்பட வேண்டும். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, அநேகருடைய இருதயங்களில வந்து, இது வெளிக்காயத்தை கட்டுறார், அநேகருடைய இருதயங்களில வந்து உள்காயங்கள் இருக்கு, எண்ணெய் ஊத்தப்படாம இருக்கு, திராட்சரசம் போட்டு தேற்றப்படாமல் இருக்கு அநேகருடைய இருதயங்கள். என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று தீர்க்கதரிசி கதறார். சில வேளைகள்ல நம்ம எதிர்பார்ப்போம், அது நடக்காம இருக்கும்போது அது ஒரு ஏமாற்றம். சில வேளைகளில நாம ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைப்போம், அது செய்ய முடியாமல் இருக்கும்போது அது ஒரு தடுமாற்றம். இப்படி பல காயங்கள் வந்து இருதயங்களில இருக்கும். இயேசு சொன்னார், இயேசுவை விசுவாசிக்க முடியாமல் தோமா என்ன செய்கிறார்? தடுமாறுறார். பிள்ளைகளை என்ன கவனிங்க, தோமா தடுமாறி கொண்டிருக்கும் போது சீசர்கள் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம். சரியா? இயேசு வந்து தோமா இருக்கும்போது அவர் வந்து முதலாவது என்ன சொல்லுறார் தெரியுமா? தோமாக்குள்ள அவிசுவாசம் வந்துட்டு. சரியா? அவன் சொல்லுகிறான், காயத்தை என் கை போட்டு விரல் போட்டு தொட்டால் தான் நம்புவேன். அவ்வளவு ரீதிக்கு போயிட்டார். என்ன சொல்ற தோமாவுக்கு? இயேசு போய், ஐயா உண்ட கையை எடுத்து என் விழாவில வை. அவிசுவாசம் நீங்க இயேசுவின் காயத்தை பாருங்கள், குணமாக்கப்படுவீர்கள். அவிசுவாசம் நீங்க இயேசுவின் காயத்தை கைய வையுங்க. அவரிடத்தில் ரத்தம் வடிஞ்சா பரவாயில்லை, ஏனென்றால் அவர் நமக்காக என்ன செய்தார்? ரத்தம் சிந்தினார். உங்கள் காயம் கட்டப்பட, என்ன காயம்? அவிசுவாசம் என்ற காயம், அவிசுவாசம் என்ற நோய் நம்மை விட்டு நீங்கி போவதற்கு அவருடைய காயத்தில் கை வைத்து பாருங்கள். அப்பொழுது நொடி பொழுதில் அவிசுவாசம் நீங்கி போகும். விசுவாசம் என்ன செய்யும்? வந்து உங்கள் காயம் வியாதி குணமாயிடும். ஹல்லேலூயா! வியாதி குணமாக வேண்டும் என்றால் அவிசுவாசத்தோடு நீங்கள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள். அப்ப இந்த காயத்தை இவர் என்ன செய்கிறார்? கவனிங்க, என்னெல்லாம் அவருக்கு பாதிப்பு வந்தது சொல்லுங்க. அதாவது அந்த சமாரியன் இருக்கிறான் தானே, அவனுக்கு என்னெல்லாம் சேதம் வந்துட்டு தெரியுமா? என்னெல்லாம் குறைபட்டு எண்ணெய் அவருக்கு தான் கொண்டு வந்தார், அந்த எண்ணெய் முடிஞ்சது. திராட்சரசம் அவருக்கு தான் வழிக்கு கொண்டு வந்தார், அது முடிஞ்சது. சுய வாகனம் அது லேட், அவர் போக வேண்டிய பிரயாணம் தாமதிச்சிட்டது, இதை விளந்தார். அடுத்தது என்ன தெரியுமா? அவர் காயம் கட்டும் போது என்ன நடந்திருக்கு? கட்டாயமா இரத்த கரைகள் அவர்ல நிச்சயமாய் இரத்த காயங்கள் எல்லாம் பட்டு இருக்கும். அவருடைய உடுப்பும் ஒரு சேதம், அதாவது கரை பட்டு இருக்கும். என்ன ரத்தம் வந்து பட்டு அந்த உடுப்பும் ஊத்தியாயிருக்கும். ஊத்தி என்றது சொல்ல விட இரத்த கரை படிஞ்சிருக்கு. அடுத்தது அவருக்கு காயம் கட்டுறதுக்கு அவர் தன்னுடைய உடுப்பிலே ஏதோ ஒரு பகுதி என்ன செய்ய வேணும்? கிழிக்க வேண்டியதா இருந்தது. விளங்குதா? எவ்வளவை இழந்து அந்த காயத்தை கட்டுறதுக்கு முயற்சி செய்கிறார் பாத்தீங்களா? ஒருவனுடைய காயத்தை கட்ட வேணும் என்றால் இன்னொருவன் கிழிக்கப்பட வேண்டும். ஒருவனுடைய காயத்தை கட்ட வேணும் என்றால் இன்னொருவன் இழக்க வேண்டும். இழக்காமல் ஒருவனும் ஒருபோதும் காயம் கட்ட முடியாது. நாம இழந்தாத்தான் இன்னொருவனை தேற்ற முடியும். அதைத்தான் இயேசுவும் என்ன செய்தார்? அவர் செய்ததைத்தான் சொல்றார். ஆமென். அதை சொன்னதைத்தான் எழுதியும் வச்சிருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த சமாரியன் என்ன செய்கிறான்? லேட்டா போயிட்டு அடுத்தது பணத்தை என்ன செய்கிறார்? இழக்கிறார். அது மட்டுமா? வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நான் திரும்ப வருவேன், வரும்போது அந்த காசை திரும்ப யார் செய்வாங்க சொல்லுங்க. யார் செய்வாங்க? வாக்குறுதி கொடுப்பாங்க யார் சொல்லுங்க. வாக்குறுதி கொடுப்பீங்களா? வாக்குறுதி கொடுக்கிறார். இங்க நான் திரும்ப வரும்போது உங்களுக்கு அந்த காசை பணத்தை தருவான். அதனால இவன் நம்பி என்ன செய்கிறான்? உதவி செய்கிறான். இந்த மனதுருக்கம் எங்கு பொறுக்க இறங்கி வருகுது என்று பார்த்தீங்களா? இரக்கம் எவ்வளவு பெருசு! இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவீங்களா உச்சாமா? அல்லேலூயா. இன்னொரு சம்பவம் பாப்போமா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1-3 வசனம் மட்டும் பார்ப்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மாத்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் வெளியேறப்பெற்ற களங்கமில்லாத நலதமென்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆமென், ஆமென். 3வது வசனத்தை வாசிப்போமா? நீங்க வாசிங்க, நான் சொல்றேன். அப்பொழுது மரியாள் வெளியேறப்பெற்ற களங்கமில்லாத நலதமென்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து கவனிக்கிறீங்களா? ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். தலைமயிரினால் அவர் பாதங்களை என்ன செய்தாராம்? துடைத்தாள். சொல்லுங்க, வாயை திறந்து. துடைத்தாள். ஓபன் த மவுத். வாயை திறந்து சொல்லுங்கள். என்ன செய்தாள்? ஆமென். அப்படியே திருப்பி லூக்காவுக்கு போவோமா? அந்த வாசிச்ச 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிங்க. தேவையானதொன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கவனிங்க, 12 சீசர்கள் இருக்கிறாங்க, சரியா? அப்போஸ்தலர்கள், சீசர்கள் வேற, புறம்பாவம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சீசர்லாம் பேர் அப்போஸ்தலர். நிறைய ஆட்கள் ஆண்டவரை பின்பற்றினான். ஆனா பைபிள் சொல்லுது, நல்ல பங்கை தெரிந்து கொண்டது யார் தெரியுமா? மரியாள் மட்டும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். பேதுரு கால கழுவ, ஆண்டவரே கால கழுவிடாதீங்க என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. இங்க இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எப்படி நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் தெரியுமா? இயேசுவின் பாதம், அந்த வசனங்களை வாசி பாத்தீங்களா? இயேசுவின் பாதத்துல இருந்து அவர் சொல்லுறது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தால். எத்தனை பேர் கேட்கறீங்க? பைபிள் கேட்கவே சரியான கஷ்டமா இருக்கு. கேட்டுக்கொண்டே இருந்தால் என்ன கேள்வி? இதை சொல்லுங்க, என்ன நடக்க போகுது? என்ன பாடு, மரணம், உயிர்த்தெழுது எல்லாத்தையும் போதிச்சு கொண்டே இருக்கிறார். அதனால தெளிவா அழகா யோவான் எழுதுறார், லூக்கா எழுதுறார். என்ன மரியாளை பற்றியும் லூக்கா எழுதுறார். நல்ல பங்கு எங்க இருக்கு தெரியுமா? இயேசுவின் பாதம் தான் நல்ல பங்கு. அதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப பாருங்க, நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்ட உடனே கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னு எல்லாருக்கும் ஓகே. அப்ப நல்ல பங்கை தெரிஞ்சு கொள்றேன்டா என்ன? 6வது பக்கத்துல நித்தியா இருந்தா கூட்டுங்க, சரியா? ஓகே. நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்ட என்ன நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்ட கவனிப்போம். யோவான்ல சரி கவனிங்க. ஒரு கொஞ்ச நேரம் டக்குன்னு முடிக்கிறேன். கொஞ்ச நேரம் கொஞ்சம் கவனிங்க. நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டது அந்த விளைவை பாருங்க. கவனிங்க, எப்படி என்றால் இயேசுவின் பாதத்துல இவள் என்ன செய்கிறாள்? இருந்து அந்த தைலத்தை ஊத்துறாள். ஒருக்கா கவனிங்க, தைலத்தை ஊத்துறாள். இப்ப கால் எல்லாம் என்ன செய்யுது? தைலத்தால நனையுது. நனைஞ்ச உடனே இந்த தலை மயிர் இருக்குத்தானே, பெண்களுக்கு கூந்தல் என்னவா? மகிமையா ஆண்டவர்.
இந்த தலை மயிர் எடுத்து கவனிங்க, தலை மயிரினால காலை துடைக்கிறார். இப்படித்தான் நாங்கள் நினைச்சிருப்போம். நானும் கொஞ்ச காலம் அப்படித்தான் நினைச்சிருக்கேன். ஒரு வேத ஆராய்ச்சியை பார்த்த உடனே நான் திகைச்சு போனேன். என்னடா இது என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு இந்த சம்பவம் நடப்பதற்கு பாஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்னந்தான் இது நடக்குது. இயேசு பெத்தானியாவுக்கு போய் லாசருடைய வீட்டுல இது நடக்குது. லாசரு, மரியாள், மார்த்தாள் என்ற வீட்டுல. சரியா? இந்த சம்பவம் நடக்குது. ஒரு கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த சம்பவம் நடக்குது. இப்ப ஆண்டவர் அப்படியே இருக்கிறார். இருக்கும்போது இப்படி இருக்கிறார். கால் இப்படி இருக்கு, இப்படி கால் இருக்கு. மரியாள் போய் காலடியில அதை ஊத்துறார். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 32,000 கிலோமீட்டருக்கு மேல நடந்திருக்கிறார். 32,000 கிலோமீட்டருக்கு மேல நடந்திருக்கிறார். நடக்க 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 அவருடைய கால்கள் அப்படியே புண்ணாயிட்டுதான். நடக்க நடக்க அவருடைய கால்கள் புண்ணாகி காயங்கள் பட்டிருந்துதான். ஏனென்றா கல்லு இதுகள்லானே, அப்ப கால்கள் அப்படியே காயங்கள் பட்டு 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 புண்ணாயிருந்ததா. அவர் பாஸ்காவுக்கு அடிக்கப்படுவதற்கு ஆடு முதலாவது ஆசாரியர்களால செக் பண்ணி பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். ஏனென்றா குருடு செவிடு காயங்கள் இருக்கக்கூடாது. பாஸ்காவுக்கு ஆடு கொடுப்பதென்றா அந்த காயங்கள் இருக்கக்கூடாது. பாருங்க, அந்த மரியாதையே நல்ல பங்க தெரிஞ்சு கொள்ளலாம்டா வார்த்தையை நல்லா கேட்டிருக்கிறாள். இப்ப யாரு பாஸ்காவா போறார்? இயேசு. இயேசுக்கு என்ன இருக்கக்கூடாது? பழுது இருக்கக்கூடாது, காயம் இருக்கக்கூடாது. அந்த காயத்தில தான் அவள் எண்ணெயை ஊத்தினாள். விளங்கிட்டுதா? எண்ணெயை ஊத்தி ஏன் தெரியுமா? அந்த காயம் கெதியா என்ன செய்யணும்? மாற வேணும். 6 நாள் இருக்குது, மாற வேணும் என்று ஊத்திட்டு என்ன செய்தால் தெரியுமா? கையால உறைஞ்சல. கையால உறைஞ்சினா என்ன நடக்கும் தெரியுமா? புண்ணோகும். இவ்வளவு அழகான இந்த வார்த்தையை தியானிக்கும் போது எனக்கு மிகவும் சரியான இது என்னண்டா தலை மயிரினால துடைச்சாள். அது உங்களுக்கு தெரியுமா? அந்த புண்ணில இலங்கை ஆக்கள் செய்வாங்க. புண் ஆக்களுக்கு வந்தா எண்ணெய் என்ன செய்வாங்கன்னா கோழி செட்டை இலையால துடைப்பாங்க. இல்லாட்டி மயில் இறகால எடுத்து எண்ணெயை தூட்டிட்டு அதை மெல்லமா, ஏன்னா கை போட மாட்டாங்க. கை போட்டா குத்துப்படும், நோகும், செய்யும். மெதுவாக கோழி இறகால, கோழியின் செட்டை அதை கழட்டிட்டு அப்படியே அதை அப்படி செஞ்சுட்டு மெல்லமா துடைப்பாங்க. எது தெரியுமா? அவருக்கு நோகக்கூடாது, என்ன படணும் நோகக்கூடாது. அவருடைய காயத்தை ஆற்றுவதற்கு என்ன போட்டிருக்கிறாள் என்றால் அவள் தான் பெஸ்டா நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பவுலை பார்த்து, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா, என்னை ஏன் நோகடிக்கிறாய் என்று சொல்லுகிறார். அப்ப அவன் கேட்கிறான், எங்கே ஆண்டவரை உம்மை நோகடிச்ச? கிறிஸ்தவர்களை நோகடிக்கும் போது, கிறிஸ்தவர்கள் காயப்படும் போது என்ன காயமாக்குறீங்க? அப்ப ஒருவனுடைய காயத்தை என்ன போட்டு கட்டுவது இயேசுவின் காயத்தை கட்டுவதற்கு சமம். விளங்கிட்டா? ஆண்டவர் சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்த்தீர்களா? நான் சிறைச்சாலை இருந்தேன், என்னை பார்த்தீர்களா? நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் தந்தீர்களா? நான் பசியா இருந்தேன், என் பசியை ஆற்றீர்களா என்று கேட்டபோது சீசர்கள் பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எப்பொழுது பசியா இருந்தீர், எப்பொழுது சிறையா இருந்தீர், எப்பொழுது வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர் என்று. இந்த சிறியவன் எவனுக்கு நீங்கள் செய்கிறீர்களோ அது எனக்கே செய்யப்படும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் யாருக்கு செய்யப்படும்? ஆண்டவருடைய காயத்தை ஆற்றுவதற்கு சமமாயிருக்கு. ஆமென். ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அன்றையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி, ஆத்துமா தேற்றப்பட வேண்டும். காயத்தோடு அந்த ஆத்துமா வாழ்விச்சா இருந்தான். காயத்தை குத்தி பார்க்கறது யார் தெரியுமா? காயத்துல இருந்து ரத்தம் அடிய பண்றது யார் தெரியுமா? சாத்தான் வேலை. சாத்தான் தான் காயத்தை குத்தி 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 திரும்ப திரும்ப அந்த காயம் ஆறாதபடி ரத்தத்தை என்ன செய்வான்? திரும்ப திரும்ப காயங்களை ஆற்ற வேண்டும். ஆமென்.